குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகத்தில் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கோடைக்காலம் நெருங்கி வரக்கூடிய சூழலில் மின் தேவையை சமாளிப்பதற்காக மின்சாரத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 17,500 மெகாவாட் மின் நுகர்வு என்பது இருக்கிறது. வரக்கூடிய கோடை காலத்தில் மே மாதம் வரை அந்த மின் நுகர்வு என்பது 21,000 மெகாவாட் முதல் 22,000 மெகாவாட் வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டு கோடை காலத்தை சமாளிக்க 3,000 கோடி ரூபாயில் மின்சாரம் என்பது வெளிச்சந்தையிலிருந்து வாங்கப்பட்டது. ஒரு யூனிட் மின்சாரம் 8 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 11 ரூபாய் 67 பைசாவுக்கு வாங்கப்பட்டது. அதாவது தமிழகத்தில் மின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்குண்டான நடவடிக்கையாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 8525 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குவதற்குண்டான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 2750 மெகாவாட்டாகவும், மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பீக் ஹவர்ஸ் எனப்படக்கூடிய அந்த அடிப்படையாக கொண்டு 5775 மெகாவாட்டாகவும் ஒட்டுமொத்தமாக 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் மின் தேவையை கோடை காலத்தில் சமாளிப்பதற்குண்டான நடவடிக்கையாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அனுமதி கொடுத்திருக்கிறது. மின்சார வாரியம் மின்சாரத்தை வெளிச்சந்தையிலிருந்து வாங்கி மின் நுகர்வோர்களுக்கு வழங்குவதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.